அந்த காலத்துல பெண் பார்க்க போற படலம். பொண்ணு வீட்டுக்கு போக முன்னே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 7-8 பேர் 9 பேர் 11 பேர் ஒத்தப்பட போவாங்க. பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க? பொண்ணு வீட்டில் பெரிய குத்து விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி திரி போட்டு வச்சிருக்கிற பொழுது இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார போன உடனே பொண்ணை கூப்பிடுங்கப்பா, மணப்பெண்ணை கூப்பிடுங்க, அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து குத்து விளக்கு ஏற்றணும். தீப்பெட்டி எடுத்து உரைச்சி தீ பற்ற வச்சிடலாம், விளக்கு ஏற்றிடலாம்னு நினைச்சா தவறு. ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி இருக்கு, திரி போட்டிருக்கு, திரி முழுவதும் எண்ணெயில் நனைந்திருக்கும். அப்ப என்ன செய்யணும்? தீக்குச்சியை எடுத்துட்டு முன்னால திரியை நசுக்கிடணும். நசுக்கி விட்டுட்டு தான் தீவத்தை பற்ற வைக்கணும். அப்படி எண்ணெய் திரியை நசுக்கிட்டு விளக்கேற்ற முற்படுற அந்த பொண்ணு நசுக்கின திரியிலேருந்து எண்ணெய் கையில் ஒட்டிடுமா, என்ன செய்யும்னு உன்னிப்பாக கவனிப்பாங்களாம். அந்த பொம்பளை பிள்ளை அந்த எண்ணெயை அப்படின்னு தலையில் தடவிருச்சு சுத்தம். இந்த பிள்ளை தலையே குளிக்காது, இந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு உதவாதுன்னு. ஆமாம், அழுக்காவே வச்சிருக்கும் போல இருக்க அப்படின்னு. சரி, ஒருவேளை அந்த கையை அந்த விரலை இந்த பக்கமாக சேலையில் இப்படி தொடச்சிருச்சு சுத்தம். அந்த பிள்ளை சேலை துணிமணியும் கிடைக்காது, எல்லா இருந்தாலும் பின்னாலேயே துணியிலே தொடச்சி வைக்கும். அதனால இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு. சரி, ஒருவேளை அந்த விரலை இந்த விளக்கில் தடவிருச்சு இந்த பிள்ளை பாத்திரம் பண்ணதையும் ஒழுங்காக வச்சுக்காது, பூரா அழுக்காத்தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரி, ஒருவேளை அதையும் செய்யாமல் அந்த செவத்தில் தடவிருச்சு சுத்தம், வீடு வாசலும் இந்த பிள்ளை சுத்தமாக வச்சுக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னதையா பண்ணுறது? எவ்வளோ கொடுமை பாருங்க நடந்திருக்கு. அப்போ என்ன செய்யுமா, பக்கத்தில் யாரையாவது கூப்பிட்டு அக்கா அந்த துணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அந்த பிள்ளை வேலை பார்க்காத அடுத்தவங்களுக்கு வேலை செய்யவும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. என்ன செய்யணுமா, வரும்போதே துணியோட வந்து திரியை நசுக்கிட்டு அந்த துணியை அந்த கையில் தொடச்சிட்டு தீவத்தை ஏற்றினால் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரின்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்தில். இப்போ அப்படியா இருக்கு? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா? என்ன இருக்கான்னு கேட்டா என்ன சந்தேகமா கேக்குறீங்களா? ஆமா, இல்ல, சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா, 3.25 கூட இருக்கு பதிலா நீங்க பாத்துருக்கீங்க பாருங்க. ஆக மாபு மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். இப்ப என்ன அதுக்கு திரியும் வரும்னா எது? ஆடு மாடு. அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனான் அத்தனை இப்படி வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனால்தான் நமது மொழியான தமிழ் மொழி தாய்மொழி இலக்கணம் அதற்கு உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்திணைன்னு பேர் வச்சா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். சொல்லலையே. ஏன் சொல்லல? இந்த தமிழனுடைய மாண்பு, உயர் குணமேவிய தமிழன் ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகிரினேன்னு பேர் வைத்தானே, அந்த மாண்பை நாம் போற்ற வேண்டும். என்ன நினைக்கிறான்? நீங்க பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கசந்த காய கசப்பு காயின்னு பேர் வைக்காம தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சா. வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர் கடிச்சு பார்க்கறான், கசந்துச்சு, இது கசப்பு காயின்னு அவன் பேர் வச்சான். ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சான், தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டாமா தமிழனுடைய மாண்பு எவ்வளவுன்னு? பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்லை, அது இனிக்காது கசக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த தமிழ் சமூகம் இன்று. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு கணவன் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க. புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்களா? அருளையா, நாள் காட்டினா என்ன சொல்லுங்க? காலண்டர். காலண்டர்னா தெரியும், நாள் காட்டினா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் உங்களை கேட்டு பார்த்தேன், நீங்க ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. நாள் காட்டி ஒன்று புதுசாக கொடுத்துருக்குறாங்க. வாங்கிட்டு வந்தவர் ஆணி அடிச்சு சுவத்துல காலண்டரை, நீங்க சொல்ற அந்த காலண்டரை மாட்டலாம்னு நினைச்சாரு. ஆணி எடுத்துட்டாரு, மனைவியை கூப்பிட்டு சுத்தியலை எடுத்து சொன்னாரு. அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொண்டு வந்தா, இவர் சுவத்துல ஆணியை வச்சுட்டு சுத்தியலை அப்படி ஓங்கினார்ல, ஆணி தலைகீழா இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? திருப்பி வச்சு அடிக்கணும். ஆனா அவன் சொன்ன என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலுங்க. என்ன அறிவு? என்ன ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு சொல்றேன். இல்ல இல்ல, அறிவு 4.25. ஆமா, உடனே மனைவி ஓடியாந்தாங்க. அப்படிலாம் பேசாத, இந்த ஆணி சரியாத்தான் தயார் பண்ணிருக்காங்க. சரியா சொல்லிருப்பா. ஆமா, கூறு இந்த பக்கமா இருக்குல்ல, அதனால இந்த ஆணி இந்த சோத்துல அடிக்கப்படாது, கொண்டுகிட்டு வா அந்த சோத்துல அடிக்கணும்னாலாம் அந்த புண்ணியவதி. ஆத்தாடி, 2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது? 3.25 சொல்லலாம். இப்படி இருந்தா எப்படி அப்பா? பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமா மாடு வெள்ளையா இருக்கும், சிவப்பா இருக்கும், எரும மாடு கருப்பா இருக்கும். எப்படி அது? படிச்சிருக்கேன். உங்களோட
சரி, இப்போ பசுமாடு எருமை மாடு எப்படி இருக்குன்னு சொல்ல, அது மாதிரி மனிதர்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க. ரெண்டே விதம் தான், ஒன்று பசுமாடு, ஒன்று எருமை மாடு. எருமை மாடு யாரு? எருமை மாடு இங்க கிடக்கு. எருமை மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும். பசுமாடு சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எருமைப்பால் அடர்த்தியா இருக்கும், அது மந்த உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும், அது தாய்ப்பாலுக்கு இணையானது. 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குடியை கண்டுபிடிச்சிடும். இப்போ எருமை மாடு 4 மாடுகளை நின்னாலும் தன்னுடைய பிள்ளையை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. இப்போ நம்மோட பிள்ளைகளை அந்த பாலையை குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு தெரிறாங்க. டேய் இங்க வா, உன்னை பத்தி யாரோ ஒன்று சொன்னாங்க, நான் கேட்கணும்னு சொன்னா அவன் எனக்கு என்னன்னு கண்டுக்காம போறேன். வீட்டுக்குள்ள நடக்குது ஐயா, நடந்ததைத்தான் சொல்றேன். அப்ப பிள்ளையெல்லாம் இப்படி மாறினதுக்கு காரணம் உண்ணுகிற உணவு. ரொம்ப நேரம் வெயில்ல நிற்கும் பசுமாடு, வெயில்ல எருமை மாடு நிற்கவே முடியாது. என்ன செய்யும்? தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், தண்ணியே இல்லையா போய் சேறு சகதி இல்லை சாக்கடைக்கலையாவது விழுந்துடும். இப்ப மனுஷன் இது மாதிரி 2 பேர் இருக்காங்களா இல்லையா? வித்தகன் அருளால், விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திர காமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்து விட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே சிறுகூடல்பட்டி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் ரூபாய் 51 வழங்கி இருக்கிறார்கள். நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். கல்யாண சுந்தரம் பாட்டுக்கொரு கோட்டை, பட்டுக்கோட்டை, அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஞாபகப்படுத்தி விட்டார். வாழ்க வாழ்க. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆன்மீக பூமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலங்களாக இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்குது. மார்கழி மாதத்தில் சிறந்தது மார்கழி அப்படி என்று போற்றப்படும் இந்த உலகத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே, ஆன்மீக பூமியிலே ஆன்மீகம் எப்படி இருக்கு? இன்னைக்கு திருவிழா, நேற்று பூச்சொரிதல் விழா, இன்றிலிருந்து ஆரம்பிச்சு சித்திரை 31 அம்பாளுக்கு பால் குடம், எல்லாரும் விரதம். ஊருக்குள்ள விரதம்னா எப்படி இருந்தோம்? ரொம்ப கண்ணியமா இருந்தோம், பக்குவமா இருந்தோம், சாமியை நினைச்சபடியே இருந்தோம். இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? அப்படியா இருக்கு பக்தி? கோயில் கும்பாபிஷேகம் முகூர்த்த கால் ஊண்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாடி வந்தவங்கெல்லாம் விரதமா இருந்த காலமெல்லாம் மாறி மலையேறி போச்சு. என்ன சொல்லுங்க? ஆமா, திருவிழா மாதிரியா நடக்குது? சண்டை ஓட்டு திருவிழாவை நிறுத்துறதுல குறியா இருக்கிறோமே. அதுதானே முக்கியமா இருக்கு. குடிச்சு போட்டு போடுற கும்மால நீங்க படுத்துற பாடு. தண்ணி குடிக்க திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது, யாரும் செத்து போனாலும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்கு மாட்டா நாடு? அப்படின்னா விளங்குமா? ஏதாவது சிந்திக்கிறீங்களா கொஞ்சமாவது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆன்மீகம் என்ற நல்ல பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. அதனால்தான் வள்ளுவர் கூட 1330 குறள் எழுதி அதிலே ஒரு குறள், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றி கிடையாது என்று பாடியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான சிந்தனை! நாம் எப்படி இருக்கிறோம், எப்படியெல்லாம் பக்தி வளர்ந்தது. டேய் அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு. டேய் தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணை குத்துவார். சொல்லி வளர்த்தா இல்லை, அது வரைக்கும் சரியாத்தானே இருந்துச்சு. இடையில வந்தாங்க, கடவுளை கற்பித்தவன் முட்டாலும் கோயில் வாசல்ல வச்சா முடிஞ்சு வச்சு சொல்லி